டிஷ் பட்டாணி கூட சூர்யா, பாபி டியோலில் கேமியோவில் நடிப்பானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, டிஷ் பட்டாணியே ஒரு ஒரு கேமியோ ரோலில் நடிக்க வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு இருந்த வரைக்கும் கொஞ்சம் பசங்களுக்கு கிளுகிளுப்பாவது இருந்தது. அவங்க போனதுக்கப்புறம் ஒரே குளுகுளுப்பு பண்ணி விட்டானுங்க. அந்த சூர்யாவுடைய போர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்டிங் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஒரு இதாகட்டும், கருணாஸ் இந்த கலராணி எல்லாம் ரூபா கொடுத்த எப்பவும் 10,000 நடிக்கிறதே வாடிக்கை. ஸோ எல்லாத்தையும் போட்டு எல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதெல்லாம் தாண்டி டிஎஸ்பியோட மியூசிக் வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த பசங்க குழந்தைங்க கையிலெல்லாம் கரண்டியை கொடுத்தோம்னா போட்டு தட்டுவானுங்களே பாத்திரத்தில் டிங் 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 டிங்னு. அந்த மாதிரி அவர் தான் போட்டாரா இல்லை ஒரு குழந்தைங்க யாராவது இந்த மாதிரி சாப்பாடு வச்சு அடிக்குவா ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அந்த மியூசிக் எடுத்து போட்டாரான்றது தெரியல. அந்த அளவுக்கு சத்தம் ஜவ்வு 2 கிழிஞ்சு போச்சு. இதெல்லாம் தாண்டி வந்து இந்த படத்தை வந்து குப்பை படம்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா குப்பையில் கூட போடக்கூடாது. அந்த படத்தை ஆழமாக குழி தோண்டி உள்ளே போட்டு மூடி புதைச்சி மேலே ஒரு கொடியை குட்டி கங்குவான்னு எழுதிடணும். அப்படி